டாட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் முதலமைச்சராக 3 முறை பதவி வகித்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் மகாபாரத கதாபாத்திரமான பரதனுக்கு நிகராக புகழப்பட்டவர். தர்ம யுத்தம் தொடங்கியவர். அதிமுக உரிமை மீட்பு குழுவை தொடங்கி நடத்தி கொண்டிருப்பவர். ராமநாதபுரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற சுயேட்சை வேட்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இப்படி பல்வேறு புகழுக்கு சொந்தக்காரரான இவரை இப்போது பலாப்பழ வியாபாரி அப்படின்ற கேலி கிண்டலுக்கு உள்ளாகி இருக்கிறார். சொன்னது யார்? விவரங்களை பார்க்கலாம். நான் கையெழுத்து போடாம வேட்பாளர் பட்டியலே வெளியாகாது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளர்கள் அப்படின்ற அந்த ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபார்ம் வாங்குறதுக்கு என்னுடைய கையெழுத்து வேணும். அப்படி இருந்த நான் இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வருத்தப்பட்டிருக்காரு. அப்படி இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. அப்போ விதிமீறல் தொடர்பாக அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு. பொதுவா பிரச்சாரத்தில் வேட்பாளருக்கு கூட வரக்கூடிய வாகனங்கள் எண்ணிக்கை பதிவு செய்யப்படும். அது எந்த வாகனம் என்ன வாகனம் அப்படிங்கறத முன் அனுமதி பெற்று தான் அந்த பிரச்சாரத்தில் பதிவு பண்ணணும், பயன்படுத்தணும். இது அவருக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அவர் பயன்படுத்திய வாகனங்களை பதிவு செய்யல அப்படிங்கிற காரணத்துக்காக தேர்தல் அதிகாரி திருப்புல்லானி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாரு. அவர் மீது தேர்தல் நடத்தை விதிமீறல் தொடர்பாக திருப்புல்லானி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் போது இவர் அடிப்படை உறுப்பினரா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறாரு. அதிலிருந்து தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்காரு. 2002 அவர் தர்ம யுத்தம் இல்லைன்னா அதிமுக மீட்பு குழு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இறங்குறாரு. முன்னாடி ஒரு முறை ஜா அணி ஜே அணி அப்படின்னு இருந்தபோது இவர் ஜா அணியில் இருந்தார், அதாவது ஜானகி அம்மா அவங்க அணியில் இருந்தார். பின்னர் திரும்பவும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய அணிக்கு அந்த இரட்டைகளை மீட்கப்பட்ட பிறகு மறுபடியும் வந்து சேரார். அதன் பிறகு ஓபிஎஸ் சிபிஎஸ் அப்படின்ற பிரச்சனை, அதில் அவர் தான் பிரதானம். இது எல்லாம் இவ்வளவு இருந்தாலும் ராமநாதபுரம் தொகுதியில் வாக்கு சேகரிக்கும் போது வாக்காள பெருமக்களே, அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டைகளை சின்னத்திற்கு வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுறாரு. கூட்டத்தில் இருந்த அந்த அவருடைய தொண்டர்கள் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகிறாங்க. என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு. உடனே அவரே சுதாரிச்சுக்கிட்டு பழக்க தோஷத்தில் நான் சொல்லிட்டேன், பலாப்பழ சின்னத்தை வாக்களியுங்கள் அப்படின்னு சொன்னோடனே உடனே தொண்டர்கள் எல்லாம் பலாப்பழம் வெற்றி சின்னம் அப்படின்ற மாதிரி கோஷம் எழுப்புறாங்க. என்னதான் அவர் விலகி போனாலும் 72 2002 வரைக்கும் பல தேர்தல்களில் பிரச்சாரத்திற்கு போய் ரத்தத்திலேயே ஊறி போன அந்த இரட்டைகளை அப்படிங்கிறது அவரையும் அறியாமல் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் சுயேட்சையா நின்னாலும் பலாப்பழ சின்னத்தில் நின்னாலும் அவருக்கு தெரியாம வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்திய தேர்தல் களமே வியக்கிற வகையில் ராமநாதபுரம் தொகுதியில் ஒரே பேர் ஒரே இன்ஷியல் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ற பேரில் 5 பேர் போட்டியிடுறாங்க அப்படின்றது எல்லா தகவலுமே உங்களுக்கு தெரியும். இதற்கான ஏற்பாடுகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் அவர்கள் தான் செஞ்சார் அப்படின்ற குற்றச்சாட்டை ஓபிஎஸ் தரப்பில் வைக்கப்பட்டாலும் இதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்ற முயற்சிகளில் தான் அவங்க ஈடுபடும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இந்த விஷயம் நடந்த உடனே, அதாவது 5 ஓ பன்னீர்செல்வங்கள் போட்டியிடுகிறார்கள் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ஓ பன்னீர்செல்வத்துடைய இளைய மகன் ஜெயபிரதீப் அவங்க ஒரு காணொலியை வெளியிட்டாங்க. அதுல ராமநாதபுரம் தொகுதி மக்களை என்ன முட்டாள் நினைச்சிட்டீங்களா, இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்க எப்படி அணுகுவாங்கன்னு பாக்குறீங்களா, ஏப்ரல் 19 பாருங்க, வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய செல்வாக்கு என்ன, அவருடைய பலம் என்ன அப்படிங்கிறது நீங்களாம் பாத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீர வசனம் பேசி ஒரு காணொலியை வெளியிட்டார். ஆனால் தேர்தல் களத்துல எதிராளியை தோற்கடிக்க எந்த வகையான முயற்சிகளும் எடுக்கப்படும் அப்படிங்கிறது இதன் மூலம் தெரியுது. இதை தாண்டி ஒரே பேர் ஒரே இன்சியலையும் தாண்டி இவர் வாளி சின்னத்தை கேட்டார். அதாவது பக்கெட் சின்னத்தை வந்து ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் எனக்கு சின்னமா சுயேட்சை சின்னமா கொடுங்கன்னு சொல்லி கேட்க, அதே பக்கெட் சின்னத்தை மற்ற ஓபிஎஸ்களும் கேட்க, அதுலயும் சிக்கல் வந்தது. அப்ப என்னன்னா தேர்தல் ஆணையம் ஆப்வியஸ்லி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத போகும்போது அதுல கடவுளாக கொடுத்ததுதான் பலாப்பழ சின்னம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு ஓ பன்னீர்செல்வம். ஆனா இதுல கரும்பு விவசாயி சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடைக்குமே அதற்கான ஆவேசத்தையும் ஆதங்கத்தையும் அந்த சூழ்ச்சியும் அவர் வெளிக்காட்டிட்டு வர்றார். இது பாஜகவினுடைய ஒரு செயல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாலும் இல்ல தேர்தல் ஆணையம் நீங்க முறையால சரியான நேரத்தில் அணுகல அப்படின்ற பதில வைக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் கரும்பு விவசாயி சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது. இப்போ இதே ராமநாதபுரம் தொகுதியில் அந்த கரும்பு விவசாயி சின்னத்தை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்துல அங்க இருக்கிற ஒரு ஓபிஎஸ்க்கு கிடைச்சிருக்கு. என்ன ஒரு விஷயம், ஆச்சரியம் அப்படின்னு பாருங்களேன். இதை தாண்டி சின்னத்திலையும் எந்த அளவுக்கு சிக்கல் கொடுக்க முடியும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. பலாப்பழ சின்னம் இறைவன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஐயா பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்படல,
என்னைக்கு தேர்தல், எவ்வளவு நாள் நடக்குது, இறுதி வாக்குப்பதிவு என்னைக்கு நடக்கும், எவ்வளவு கட்டங்களாக தேர்தல் நடக்குது, இந்த மாதிரியான எந்த விவரங்களுமே தெரியல. ஆனால் அதற்கெல்லாம் சில வாரங்களுக்கு முன்பாகவே தன்னுடைய தார்மீக முழுமனதான ஆதரவை பாஜகவுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவித்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஆனால் அதற்கு அவருக்கான மரியாதை கொடுக்கப்பட்டதா அப்படின்ற கேள்வியை வச்சு அப்படின்னம்னா அதற்கான பதில் சரியா கிடைக்கல. காரணம், கூட்டணியில் அதற்கு பின்னாடி சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு எவ்வளவு இடம் அப்படிங்கிறது இறுதி செய்யப்பட்டு அந்த எண்ணிக்கையும் முடிவு செய்யப்பட்டு எல்லாமே அறிவிப்பு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பே வெளியாயிடுச்சு. பாஜக கூட்டணி தலைமையை வெளியிட்டுருச்சு. ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கான இடம் எவ்வளவு, அவர் போட்டியிடுறாரா அப்படின்றதே தெரியல. காரணமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இரட்டை இலையை மீட்கணும், அதனால பாஜக கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தாமரை சின்னத்தில் என்னால் போட்டியிட முடியாது, அப்படி போட்டியிட்டால் என்னால் இந்த போராட்டத்தில் நான் முன்னெடுக்க முடியாது, அதனால நான் தனி சின்னத்தில் தான் போட்டியிடும், சுயேட்சையாக தான் போட்டியிடும் சொல்லி சொன்னதாக பதில் சொல்லப்படுது. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு தொகுதி, ராமநாதபுரம் தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டது. இதுவே ரொம்ப குறையாக பார்க்கப்பட்டது. நலன் விரும்பிகள் தாண்டி அவரை விமர்சிக்கிறவங்க கூட இன்னும் இந்த மாதிரியான ஒரு மதிப்பு தான் அவருக்கு இருக்கா பாஜகவில் அப்படின்ற மாதிரியான பார்வை முன்வைக்கப்பட்டது. கடைசியாக என்னுடைய பலத்தை நானே நிரூபிக்கிறேன், நான் வந்து களத்தில் இறங்கி என்னுடைய நான் யார் அப்படிங்கிறத காட்டுறேன், எனக்கு எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க, உண்மையான அதிமுக நான் தான், 1.5 கோடி தொண்டர்கள் என் பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு நானே களத்தில் நிற்கிறேன். ஏன்னா அவருடைய தேனி தொகுதியில் அவருடைய மகன் ரவீந்திரநாத் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் 39 ஒரு தொகுதி தேனி மட்டும்தான் அவர் வெற்றி பெற்றிருந்தார். அதிமுக கிடைத்த ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்தான். ஆனால் அதையும் டிடிவி தினகரன் அவர்களுக்காக அந்த தேனி தொகுதியை விட்டுக் கொடுத்து ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக இவர் போட்டியிடுகிறார். இவ்வளவு சிரமப்பட்டு அவர் அரசியல தன்னுடைய நிலையை காட்டணுமா அப்படின்ற கேள்வியால் முன்வைக்கப்படுது. இரண்டாவது, சரியான முடிவுகள் எடுத்திருந்தால் அவருக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் அதிமுகவில் இருந்தபோது இவர், அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டை பகிரங்கமாக அதிமுக காரங்க வைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக அவர் பணியா இருந்தபோது அந்த கட்டப்பட்ட கட்டிடங்களுடைய தரம் குறைவாக இருக்கு அப்படிங்கிறத கேஸ்ல நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. இதுல இருந்தே தெரியலையா திமுகவும் அவரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. அதை உறுதிப்படுத்துற விதமா சட்டசபையில, தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவருடைய இருக்கை மாற்றணும், எதிர்க்கட்சி தலைவருடைய பதவி மாற்றணும் சொல்லி எடப்பாடி கே பழனிசாமி நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்தார். சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அதற்கான பதில சொல்லல, நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. ஆனால் இது சபாநாயகருடைய தனிப்பட்ட உரிமைக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டு கடைசியிலே அதை மாற்றுவது அப்படின்ற முடிவுக்கு வந்து திமுக எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த பதவியை ஆர்பி உதயகுமாருக்கு கொடுத்து இருக்கையும் மாற்றுறாங்க. ஓபிஎஸ்க்கு 4வது வரிசையில் போடுறாங்க. அதன் பிறகுதான் இவர் முழுவதுமாக திமுகவுக்கு எதிராக கருத்துக்களையும் களமாடக்கூடிய நிலையும் சொல்றாரு. ஆனால் அதற்கு முன்னாடியே பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் திமுகவை அதிகமாக விமர்சிக்காம இருந்தார் அப்படின்ற தகவலையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ணலாம். இப்படியெல்லாம் இவ்வளவு விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இவர் தன்னுடைய முடிவுகள் மூலமா தன்னையே வந்து ஒரு மாண்பு பொருந்திய மாண்புமிகு இடத்துல இருந்தவர் இப்படி இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆற்றாமை தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இதை இன்னும் உறுதிப்படுத்துற விதமா திண்டுக்கல் ஐ லியோனி ஐயா அவர்கள், அவங்க என்ன தமிழ்நாடு பாடநூல் கழக நிறுவன தலைவராக இருக்காரு. அவரு பிரச்சாரத்தில் திமுக வேட்பாளர்களை ஆதரிச்சு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. அப்போது அவர் ஓபிஎஸ் அவர்களுடைய பிரச்சாரத்தை நேரில் பார்த்ததாகவும் அதை விமர்சனமா வைக்கிறார். குட்டி யானையில் 100 பலாப்பழங்களை போட்டுக்கிட்டு பலா 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 பலான்னு வித்துட்டு வர்றாரு, எப்பேற்பட்ட மனுஷன் இப்படி வந்து வாக்கு சேகரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி கண் கலங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கிண்டலா பேசியிருக்காரு. உள்ளபடியே இவரை எதிர்க்கக்கூடியவர்களோட, எதிரடியில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு சுயேட்சை வேட்பாளராக, அதுவும் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுறாரு அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. ஒருவேளை இந்த தேர்தலில் ஓபிஎஸ்க்கு சாதகமான ரிசல்ட் கிடைக்காத பட்சத்தில் அவர் அடுத்து என்ன செய்வார்? ஏன்னா கட்சியினுடைய கொடி, சின்னம், கரைவேட்டி முதற்கொண்டு எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நீதிமன்றமே உறுதியாக சொல்லிடுச்சு. பாஜகவுமே ஓபிஎஸ் அவர்களுக்கான ஆதரவை, அவர்கள் மீண்டு வருவதற்கான, மீட்பதற்கான ஆதரவை வரல, வேணும்னா எங்க கட்சியில் இணைஞ்சிருங்கன்ற மாதிரியான பார்வைகளை முன்வைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான நடவடிக்கைகள் தான் இருக்கு. இருந்தாலும் இந்த தேர்தலுக்கு பிறகு, ஏப்ரல் 19 போலிங்க்கு பிறகு, ரிசல்ட் வந்த பிறகு ஓபிஎஸ் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? உண்மையிலேயே ராமநாதபுரத்தில் வெற்றி பெற்று விட்டால் அடுத்து அவர் மாஸ் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை.
இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய சிக்கல் அச்சுறுத்தல் ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா 2001 இருந்து 2006 வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் வருவாய்த்துறை அமைச்சராகவும் ஓபிஎஸ் ஐயா இருந்தார். அப்போ சில மாதங்கள் முதலமைச்சராகவும் இவர் இருந்தார். அந்த காலகட்டங்களில் அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக, அதாவது 1.77 கோடி சொத்து சேர்த்ததாக இவர் மீது அதற்கு அடுத்து வந்த திமுக அரசு 2006 லஞ்ச ஒழிப்பு துறையால வழக்கு பதிவு பண்றாங்க. இவர் மட்டும் இல்ல, இவருடைய மனைவி, இவருடைய மூத்த மகன் தேனி நாடாளுமன்ற தொகுதி முன்னாள் எம்பியான ரவீந்திரநாத் மீதும் வழக்கு பதிவு பண்றாங்க. இந்த வழக்கு முதல்ல அதாவது 2006 பதிவு பண்றாங்க. 2009 குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. விசாரணையை தேனி நீதிமன்றத்திலையும் அடுத்து சிவகங்கை நீதிமன்றத்திலையும் பண்ணுது. இதுக்கு அடுத்து என்னன்னா 2012 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் அதிமுக அரசு ஆட்சிக்கு வருது. அப்போ லஞ்ச ஒழிப்பு துறையால இந்த வழக்கு வித்ட்ரால் பண்ணப்படுது. அதாவது நாங்க திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சில காரணங்கள் சொல்லி வித்ட்ரா பண்ணப்படுது. 2012 வித்ட்ராவலும் ஆயிடுது. அதன் பிறகு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் 2012 இந்த நீதிபதி ஆனந்த் இந்த வழக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்ட பிறகு 10 வருடங்களுக்கு பிறகு 2022 நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுக்கிறார். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு. வழக்கினுடைய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. அதனுடைய வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டுருச்சு. ஆனால் இதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லாமல் எடுக்கிறாருன்னு சொல்லி கேட்ட உடனே உச்சநீதிமன்றம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, இந்த வழக்கை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் எதுவும் உத்தரவு போட முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே இந்த வழக்கு கடந்த மாதம் எண்டில் விசாரணைக்கு வந்துச்சு. வந்தபோது நீதிபதி விசாரணை வாதங்களை முன்வைக்கலாம் சொல்லி வைக்கும்போது ஓபிஎஸ் ஐயா தரப்புல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் பெருந்தன்மையோட, அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த சில நாட்கள்லேயே இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவை போட்டிருக்கார். இந்த வழக்கு ஓபிஎஸ் அவர்களுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ரெண்டாவது, இதற்கும் ஆளுங்கட்சியினுடைய ஒரு ஆதரவோ இதெல்லாம் கணக்கு போட்டு தான் பாஜகவில் அவர் ஐக்கியமாகி இருக்காரோ அப்படின்ற பார்வைகள் முன்வைத்தாலும் வழக்கு விசாரணை, ஏன்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே எம்பி, எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ மீதான வழக்குகளை எல்லாம் என்ன நிலுவையில் இருக்கு, அதனுடைய வழக்கினுடைய சாராம்சம் என்ன, அதெல்லாம் விரைவுபடுத்தி சீக்கிரமா வழக்கை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவையே எல்லா கீழமை நீதிமன்றத்திற்கும் போட்டிருக்கு. அதன்படிதான் உயர்நீதிமன்றம், அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள் எல்லாமே இந்த விசாரணைக்கு இந்த வழக்குகளை எடுத்திருக்காங்க. அதுல ஓபிஎஸ் ஐயா இந்த கேஸ்ல மாட்டிருக்காரு. இதுல இந்த கேஸ்ல என்ன நடக்கும், அதிமுகவை மீட்பது அப்படின்ற ஒரு பக்கம் போனாலும் இந்த ஊழல் வழக்கு, வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு அப்படிங்கிறது இதனுடைய விளைவு என்ன ஏற்படுத்தும், ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவே இதுல என்ன கன்விக்ஷன் ஆனாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் இதுவும் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி அரசியல் களத்தில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வென்று தன்னுடைய திறமையும் தன்னுடைய பலத்தையும் நிரூபிப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நேயர்களே. நன்றி.